ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் முன்னெடுப்புகள். ஆதி திராவிட மக்களின் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒளிமயமான முன்னேற்றத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்பொழுதும் துணை நிற்கும். கல்வி மேம்பாட்டில் பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை மாணாக்கர்களுக்கு கல்வி உதவித்தொகை, பள்ளி கட்டிடங்கள் நவீனமயமாக்கல், அறிவியல் ஆய்வுக்கூடங்கள், நூலகங்கள், விளையாட்டு மைதானம், அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை, முனைவர் பட்ட உதவித்தொகை, தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சி, சட்ட உள்ளுரை பயிற்சி, இதழியல் மற்றும் தொடர்பியல் துறையில் உள்ளுரை பயிற்சி, முன்மாதிரி விடுதிகளில் பாதுகாப்பான சூழலை அமைத்தல், விடுதி மாணவர்களின் கலை மற்றும் விளையாட்டு திறனை வளர்க்க கற்றல் கற்பித்தல் கூடங்கள், களமாடு கலை கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் போன்ற விடுதி மேம்பாட்டு திட்டங்கள். பொருளாதார மேம்பாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் மலர்ச்சிக்கு வித்திடும் வேர்களாவர். அவர்களின் வளர்ச்சியே நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கான வலுவான அடித்தளமாகும் என்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பொன்மொழிக்கிணங்க சுய தொழில் துவங்க CMRISE உறுதுணை திட்டத்தின் கீழ் சிறு வணிக கடன்கள், TNB தொழில் முனைவோர் கண்காட்சி மற்றும் பயிற்சிகள், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை உயர்த்த 5 இணை திட்டம், மகளிரை நில உடைமையாளராக உயர்த்தும் நன்னிலம், அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம், தொல்குடி திட்டம், அணுகு சாலைகள், சமுதாய கூடங்கள், அறிவுசார் மையங்கள், சமூக உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக மாநில ஆணையம், மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம், வன உரிமை சட்ட செயலாக்கம், சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் அமைத்தல், வன்கொடுமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு, நலவாரியங்களை மறுசீரமைத்தல் மற்றும் தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர்களுக்கான புதிய திட்டங்கள், கலை இலக்கியம் மற்றும் கலாச்சார மேம்பாடு, ஆதி கலைக்கோல் மற்றும் பட்டறை மூலம் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை போற்றுதல், தொல்குடியினர் தினம், சுவடுகள் மின்னணு களஞ்சியம், சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகள் உலகளவில் சென்றடையும் வகையில் மறுபதிப்பு மற்றும் மொழிபெயர்ப்பு, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு. மக்களுக்கான நிர்வாக கடமையினை கருணையோடு செய்யும் அரசுக்கு இவ்வுலகமே உரித்தாகும் என்ற வான்புகழ் வள்ளுவரின் குரலுக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இத்துறை இயங்கி வருகிறது.